தேவ பிரசன்னத்தை அறிந்தீங்களா? அங்கே சங்கீதக்காரர் நாங்கள் எதையெல்லாம் அறிக்கை இருந்து மனம் திரும்புகிற வேளையிலும் வறுமையான பாத்திரத்தை கத்த நிரப்புவார். வாய்ச்ச சங்கீதத்தில் சொல்லப்படும் தேவனின் இருதயத்தை சுத்த இதயத்தை சிருஷ்டியும் நிலவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு என் தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியின் எடுத்து விடாமலும் இரும் உமது லட்சத்தின் சந்தோகத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாமன் ஆவியனை தாங்கும்படி செய்யும் என்று ஒரு பாவ அறிக்கை செய்கிற சங்கீதம் கேட்ட பொழுது தேவ பிரசன்னம் தந்தது. அல்லேலூயா. உற்சாமன் ஆவியால் அதே போல தான் இந்த வருஷத்தில் இருக்கிற நாங்கள் ஒரு அர்ப்பணிப்போடு மனம் திரும்பலோடு கடந்து செல்ல வேணும். இப்படியே குந்தி இருக்கக்கூடாது. ஒரு மனம் திரும்பல் வர வேணும். இந்த 2026 மட்டும்தான் இல்லை, அப்படியே ஆண்டவர்களை முன்னேறக்கூடியதாக அதே மாதிரி தான் வார்த்தையும் இது கொத்ததாக இருக்கிறது. நாங்கள் அறிக்கை செய்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுப்போம். ஒரு பாடலை பாடுவோம். உன்னத தேவனே என் இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கணுமே. என் பேச்செல்லாம் நினைவெல்லாம் உண்மையை பத்தித்தாரே. உன்னத தேவனே என் இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. இயேசுவின் நாமத்திலே பரிசுத்த பிதாவே ஆமென். நான் ஒவ்வொரு வருஷத்திலே முதலாவது பிரசங்கம் வரும்பொழுது என் பாவ அறிக்கை இட்டுத்தான் நான் கடந்துள்ளது. இந்த இடத்துல நான் தேவட வார்த்தை சொல்கிற வேளையிலும் உங்களிடத்தில் யாரையாவது தெரிந்தோ தெரியாது துக்கப்படுத்தியிருந்தால் காயப்படுத்தியிருந்தால் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் பேசுகிறது வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதுக்கு தகுதியுள்ளவர்களாய் நாங்கள் எங்களை தகுதிப்படுத்தணும். அல்லேலூயா. அதனாலே ஏதாவது கடந்த நாட்களில் ஏதாவது துக்கப்படுத்தி காயப்படுத்தியிருந்தால் கர்த்தருடைய நாமத்தில் இல்லைன்னா எனக்கு மன்னிப்பு கிடைக்காது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் வாசிப்போம் எபிரேயர் 12:2. எபிரேயர் 12:2 சீக்கிரமாய். சொல் ரோமர் 12:2 மன்னிக்கணும். ரோமர் 12:2 மன்னிக்கணும். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. அங்கே பீப்பாவது சொல்றது உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த ஆண்டில் நாங்கள் எங்களை மாற்ற வேணும். எங்கள் சிந்தைகள் நினைவுகள் எங்களுடைய இருதயங்கள காரியங்கள் நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நாம் மனம் திரும்ப வேண்டும். அதாவது மனம் மறுரூபமாக வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ முதலாவது நாம் சிந்தைகளை நாம் மாற்ற வேண்டும். சிந்தைகளை மாற்ற வேண்டும். நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். அப்போ அந்த இருதயம் மாற்றப்பட வேண்டும். எப்படி நினைவுகள் இருக்கும் எங்களுக்கு இப்படியே இருந்து விடக்கூடாது. அந்த இருதயத்தை நாங்கள் மாற்றப்பட எங்களுடைய நினைவு எப்படி இருக்கோ அப்படியே இருக்கிறாங்க. ஒரு மாற்றம் இல்லாதன்று அங்கே நீதிமொழிகளை சொல்லுகிறான். ஆகவே
தேவனுடைய சித்தத்தை நன்கு பகுத்தறியத்தக்க தன் இருதயத்தின் சிந்தனைகளை பகுத்தறியக்கூடியவன் தன் இருதயத்தின் சிந்தனைகளை மாற்றி தேவனுக்கு பிரியமாய் வாழுவான். இது அறிந்தவன், தேவனுடைய சித்தத்தை என்னென்று அறிந்தவன் தன்னிடம் மாற்றுவான். நாங்கள் ரட்சிக்கப்பட்டும் எங்களுக்குள்ளே அந்த காரியங்கள் நிறைய இருக்கிறது. அல்லேலூயா. உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அப்பப்போ வந்து எங்களை தூண்டி அப்படி போகிறான். அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க அந்த இருதயத்தை மாற்றவணும். எப்படி மன்னிக்காத தன்மைகள் இருக்கிறது, ஐக்கியமில்லாத தன்மைகள் இருக்கிறது, எத்தனையோ சொல்லலாம். அன்பு கூற முடியாது இருக்கிற, தேவனுக்கு கீழ்ப்படி என்று சொல்லுறது. ஒரு கொஞ்சம் சொன்னாலே இருந்தோம் அதுக்குள்ளே இருக்கிறவன் வந்து எங்களை எல்லாவற்றையும் கெடுத்து. அதான் நான் வேதனை உண்டாக்கும்படியோ இருங்கன்னு நித்திய வழியில் நடத்தேன் சங்கீதக்காரன் சொல்லுறான். ரட்சடி அந்த சந்தோகத்தை தான் சொல்லி. அப்போ நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அங்கே அவன் கீழே போவான், கர்த்தரோட ஆவியான மேலே வருவான். அல்லேலூயா. அப்போ அறிக்கை தான் செய்கிறது. அப்போ தேவன் நாம் என்ன செய்கிறோம் என்று பாராமல் என்ன நினைக்கிறோம் என்று பார்க்கிறேன். நாங்கள் தர்மதானம் செய்யலாம், கை உடுக்கலாம், காரியங்கள் எல்லாம் செய்யலாம் கண்ணுக்கும். ஆனால் என்ன நினைக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கொஞ்சம் தான். மார்க்கு 2:8 அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார் என்று இயேசுவுடனே தம்முடைய ஆவியிலே அறிந்தார். மார்க்கு 2:8 இந்த காரியம் உங்களுக்கு தெரியும். திமிர்பாத காரியத்தை ஆண்டவர் சொல்றார், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நீ போன்னு சொல்லும் பொழுது அங்கே வேதபாரர்கள் இப்படி சொல்ற காரியம் நான் பின்னுக்கு வார். அப்ப அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறாண்டு இயேசுடனே தம் ஆவியிலே அறிந்தார். நாங்கள் எவ்வளவுதான் வெள்ள பூச்சாடிச்சு பரிவேசம் பண்ண ஆண்டவர் அறிவார். நம்முடைய நினைவுகளை சிந்தனை இயேசு அறிவார். ஆமோ இல்லையோ? அல்லேலூயா. அந்த திமிர்வாதக்காடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இயேசு சொன்ன பொழுது அங்கே வேதபார சிலர் பாவங்களை மன்னிக்க தேவன் ஒருவரை அன்றி இவன் யார் என்று தங்களுக்குள்ளே தங்கள் இருதயத்திலே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். பாருங்க, அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, கர்த்தருக்கு மறைவான ஒன்றுமில்லை. ஆதியாம் 6:5 நான் சொல்றதெல்லாம் போடுங்க, வாசிக்கிறதா வாசிப்போம், தேவையில்லை. அங்கே ஆதியாம் 6:5 பார்க்குறோம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமில்லாம் நித்தமும் பொல்லாங்கானவள் என்றும் கர்த்தர் கண்டாராம். உங்களுக்கு தெரியும், நோவா மூலமாக அந்த பேழையை கட்டியதில் அழிக்க முதல் வெள்ள அலை வருமுதல் அந்த ஜனங்கள் கர்த்தர் படத்தில் விசனம் அடைந்தாராம். தம்முடைய நினைவுகள் எல்லாம் பொல்லாங்களாக இருக்கிறது. அதனாலே அவர் அழிக்கும்படியாக நோவா தெரிந்து கொண்டு, அப்படியே உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவங்கள் என்னமா, அவருடைய அக்கிரமங்கள் பூமியிலே பெருகிறதென்றும் அவன் இருதயத்தின் நினைவு, அவர்கள் இருதயத்தின் நினைவு தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதவனைகள் என்று கர்த்தர் கண்டாராம். அவன் நாம் செய்கிற அக்கிரமங்களை பொல்லாத நினைவுகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அதான் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சில பேருக்கு யாருக்கு ஏதாவது நாங்கள் தான் ஏதாவது செய்யாமல் விட்டால் எங்களை நித்திரையே வராது. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது சொல்லுவோம், நாரதட்டு சம்பவம் எடுத்திருக்கிறோம். அங்கே அவர் ஒரு நாளைக்கு கோல்சில மண்டையை வெடித்து விடுமா. நானே நாரதர் வேஷம் போட்டு இப்படி தெரிந்து அதை வாசிக்கிறது நடித்தால்தான். அல்லேலூயா. அப்போ நமக்கும் அப்படித்தான், யாருக்கும் ஏதாவது ஒரு தீங்கு செய்யாமலோ நினையாமலோ இருக்க முடியாது. அது முந்தி இருந்தால் இப்போ இருக்கக்கூடாதுன்றதை கர்த்தர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் நல்லவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தரோட பிள்ளைகள் நல்லவர். ஆமென். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்பி மறுரூபமாகள் என்று. அல்லேலூயா. பாத படிக்கிறார். என்ன படிக்கிறார்? உங்கள் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும், என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்றவன். அல்லேலூயா. நாங்கள் பேசினால் அந்த பேச்சு கர்த்தருடைய அன்பா இருக்கிறார் இயேசு. அந்த பேச்சு மற்றவருடைய இல்லங்களை காயங்களை மாற்றவன், காயப்படுத்துறதா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதெல்லாம் உங்கள் உள்ள புதிதாகிறார்கள், நீங்கள் மறுரூபங்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு வாசிப்போம், எரேமியா 17ஆம் அதிகாரம் 9-10 சீக்கிரமாக வாசிங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9-10. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிருதயங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். ஆமென். எல்லாவற்றிலும் பார்க்க நம்முடைய இருதயமே திருக்குள்ளது மகா கேடும் உள்ளதுமா. உயிர் வாழ இந்த இருதயம் இல்லாடி போச்சு, அவ்வளோதான். இங்கே தான் இருக்குது. உயிர் வாழ இருதயம் வேணும், ஆனால் அது பொல்லாதது. எதை சிந்திக்கும் எதை செய்யும் என்று தெரியா இருக்கும்.
எனக்கும் வந்து ஒரு 10 நிமிஷம் லேட்டுன்றோன்னா காட்டுறாயில் போயிருப்பேன். ஆனால் ஆண்டவர் திரும்ப கொடுத்துருக்க இயங்குது. ஆனால் அதான் பொல்லாதான், அது பொல்லாதான் இருக்கிறது. எவ்வளோ திருக்குள்ள அவைக்கவே நாங்கள், ஆனால் நாம் அறிந்தோ அறியாமதோ மாறி இருந்தாலும் நம்முடைய கர்த்தர் மட்டுமே எல்லாவற்றையும் அறிவார். இந்த இது எல்லாவற்றும் பார்க்க நம்முடைய இறுதி திருக்குள்ள மகாக்கேடு உள்ள இருதயத்தை கர்த்தர் அறிவார். கர்த்தர் அறிவார். நான் எல்லாம் பெர்ஃபெக்டாக தான் இருக்கு, 100% சரியாக தான் இருக்குன்னு நான் நினைப்பேன். ஆனால் அறிவார் காண்டவர். அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நானே இருதயத்தை ஆராயிரவரும் உள்ளந்திரையிலே சோதித்தறிக்கிறமாய் இருக்கிறேன். ஏன் அறிகிறார்? அவனவன் வழிகளுக்கும் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் அவரோடு கூட அங்கே வருகிறது. அவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்குரிய பலன் என்னோட கூட வருகிறது. என்ன பலனாம்? மகா கேடும் திருக்குள்ளமான நம்முடைய இருதயத்தை அறிந்தவன் யார் என்று சொல்கிறார். இந்த திருக்குள்ளது கேடும் உள்ளது இருதயத்தை அறிந்தவன் யார்? அவனவனுடைய பலன் என்னோடு கூட வருகிறது. என்னவாம்? அவர் தேவன் அறிவார், அதுக்குரிய பலன் நமக்கு தருவார். நம்முடைய நற்கிரியைகளுக்குரிய பலன் மட்டுமல்ல, நாங்கள் செய்கிற அக்கிரமக்குரிய பலனும் கூட தான் சேர்ந்து வருகிறது. எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வருகிறது. அப்போ நாங்கள் எந்த விதம் அங்கே 60 இருந்த 40 இருந்தால், அல்ல அங்கே 30 நற்கிரியை 30 இருந்த 70 இருந்தாலும் மாற்ற வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் வரும்பொழுது முழுமையடை வேணும். மார்க்கு 7:21 சொல்லப்படுது, எப்படியெனில் மனுஷோடைய இருதயங்களிலிருந்து பொல்லாத சிந்தனைகள் வெளிப்படுமா. தனியாக இருந்து பாருங்க, ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு பொல்லாத பிசாசத்தின சினிமா மாதிரி ரீல்ஸ் ஓடின மாதிரி ஓடிக்கொண்டிருக்கும். பழையதை நினைப்போட்டுவான், இப்போ இருக்கிற பார்க்குற நீ சாரி யோக எங்களையே அப்படியான அசுத்தாவிகள் பிடிக்கிற அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கும். அந்த இதனால் நாங்கள் முழங்கால் பிடி செபிக்க வேணும். அல்லேலூயா. மனிதர்கள் இது எங்கே பொல்லா சிந்தனை வருமா? இதை கர்த்தர் அறிவார். அங்கே என்ன பொல்லா சிந்தனைகள் என்பதை கீழே வாசித்து பார்த்தா தெரியும். 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மார்க் 7:21 23 வாசிங்க. பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் தெரியும் வாசிங்க. நீங்க உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களில் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து போதும். அப்ப பாருங்க, அப்ப கர்த்தர் சொல்லுறார், கர்த்தர் பாருங்க, இவளை மட்டும் இந்த பொல்லாங்கன காரியத்திலிருந்து மனம் திரும்பி மறுரூபமாக வேணும் என்று தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பொல்லாங்கன காரியம் உங்களுக்கு தெரியும். ஒருவருக்கு எதிரான கண்ணிகள், ஒரு இச்சையான காரியங்கள், எத்தனையோ சொல்லலாம். இருதயத்தில் வரும் என்ன பழி வாங்குற தன்மைகள், பாவம் செய்கிற தன்மைகள், பரிசுத்த குறைச்சலுக்கு எத்தனையோ சொல்லலாம். அது எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்ப வேண்டும் சொல்லி பாருங்க. இருதயங்களை அறிகிற தேவன் ஒரு காரியத்தை, சம்பவத்தை சொல்லுகிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 9-15 சீக்கிரமாக வாசிங்க. ஆதியாகமம் 18:15. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உட்பவ காலத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்பி வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். சாராள் அவனுக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்ற முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதும் உள்ளவருமாய் இருக்கும் போது பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உட்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். இந்த காரியம் உங்களுக்கு தெரியும், சீக்கிரமா சொல்லுறேன். அங்கே கர்த்தர் சொல்றார், தான் திரும்பி வரும்போது உங்களுக்கு ஒரு குமாரன் இருப்பான். மாம்சத்திலே சாராள் சிந்தித்து அதை கேட்டு உள்ளத்திலே நகைத்தாள். மாம்சத்தில் கேட்கிறாள், அங்கே உள்ளத்தில் நகைத்தாள். எப்படியாம்? இந்த வயதில் எனக்கும் என் கணவனுக்கும் இன்பம் உண்டாகுமோ, குழந்தை பிறக்குமோ என்று நகைக்கிறாள். அவள் உள்ளத்திலே நகைத்ததை கர்த்தர் அறிந்தார். அந்த அறிந்த கர்த்தர் சொல்லுகிறார் ஆபிரகாம் நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். பாருங்க, அங்கே சொல்கிறார், கர்த்தராலே கூடாத ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. சாராள் பயந்து தான் நகைக்கவில்லை என்று வாதாடுகிறாள்.
அங்கே மறுத்தார். அதுக்கு கர்த்தர் இல்லை நீ நகைத்தான் என்று சொன்னார். சில வேளைகளிலே நாமும் அப்படித்தான். கர்த்தர் நம்மோடு பேசுவார், ஒவ்வொரு ஞாயிறும் பேசுவார். எத்தனையோ டெலிவிஷனில் எவ்வளோ காரியங்களை செய்கிறார். வாக்குத்தத்தங்களை தருவார். வாக்குத்தங்களை தந்து நாங்கள் எங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். ஊழியக்காரங்க மூலமாக பேசுவார். அப்படி பேசும்பொழுது நாம் அதை நம்பாமல் இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும் என்று ஏளனம் பண்ணுகிறோம், அவிசுவாசப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவார். அல்லேலூயா, அல்லேலூயான்னு பாருங்க. இப்போ அவ்வளோ துதித்து தோஸ்தரித்தோம். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் வரும்பொழுது சில வேளை நாங்கள் அவிசுவாசப்படுவோம். என்ன இதுவரை ஒன்றும் நடக்கல, இந்த தானே அதை சொல்லிக்கொண்டிருக்கணும். நோ, கர்த்தர் அறிவார். ஏற்ற வேளையில் சகாயம் செய்யும் கிருபை உள்ளவர். நாம் என்ன நினைக்கிறோம் பேசுகிறோன்று பார்த்து அறிந்து நாங்கள் பேச வேண்டும். கர்த்தரின் கண்கள் பூமியனத்து மேல் நோக்கமாக இருக்கிறான். அதனாலே நாம் அவர் சொன்னதான் அவர் செய்யாமல் விட மாட்டேன். அவர் போய் சொல்ல மனுபுத்தம் இல்லை, மனம் மாற மனுபுத்தரம் அல்ல. போய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்தரம் அல்ல. சொன்னா செய்ததான். எத்தனையோ காரியங்கள் நாங்கள். அப்போ கர்த்தர் சில காரியங்களை வெறுக்கிறார். என்னவாம்? சகரியா 8:17 சொல்லப்படுது, பிறனுக்கு விரோதமாக தீங்கு நினையாது, இவைகளை நான் வெறுக்கிறேன். என் இருதயத்தின் காரியங்களை தான் இப்போ பேசிக்கொண்டிருக்கோம். அது மாற்றப்பட வேணும். இந்த சிந்தனைகள் மாற்றப்பட வேணும். நாங்கள் மறுரூபம் என்றாங்க. அதுவும் உன் இருதயத்தில் தீங்கு நினையாது, நான் முன்னாலே சிரித்து கதைப்போம், மற்றவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அப்போ உள்ளத்தில் கூட நீ தீங்கு நினையாது. சொல்லுறது மட்டுமல்ல, நினையாது, பிறனுக்கு விரோதம் நீ நினையாது என்று சொல்லப்படுகிற காரணமின்றி தன் சகோதரனை பகைக்கிறவன், அதாவது உள்ளத்திலே பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதம்னு சொல்லப்படுது. இதை கத்தி எடுத்து துவக்கெடுத்து சொல்றதில்லை. எல்லாம் சிரித்து பேசுவோம், எல்லாம் செய்வோம். பழைய காரியங்களை வச்சு கசப்போடு நாங்கள் ஒரு பகைச்சம் என்று காரணமின்றி முகாந்திரம் இல்லாமல் காரணமின்றி பகைத்தால் அது கொலைபாதம் என்று சொல்லப்படுகிறது. வேத வசனம் தான் சொல்லப்படுது. பாருங்க, எரேமியா 9ஆம் அதிகாரம் 8-7 மாசிங்க சீக்கிரமாய். எரேமியா நாவை குறித்து சொல்லப்படுகிறது. எரேமியா 9ஆம் அதிகாரம் 8-9. அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானம் பேசுகிறான், கேளுங்க, ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். அடுத்த வசனம், இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிக்கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எங்களுக்குள்ள இருக்கிற மாயாமாலமான காரியம் முன்னு கொண்டு பாருங்க. அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிற நாவை குறித்து சொல்லப்படுகிறது. என்னவா? வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிட வைக்கிறான். அவர்களை கர்த்தர் விசாரித்து நீதியை சரி கட்டுவார். அல்லேலூயா. எங்களுக்கு ஆபத்தான ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கே எரேமியா மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது 19:14 சொல்லுகிறார், என் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. என் வார்த்தை, நான் பேசுகிற வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாக இருப்பாங்க. எங்களோட வாயை திறந்தாலே வந்து விழும். அல்லேலூயா. அது தையல் போடும், அல்ல மஸ்கர் போட்டு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிரிக்காதீங்க. தேவ சமூகத்தில் இருக்கும்போது கூட மற்றவர்களை குறித்த கசப்பு, மன்னிக்காத தன்மை நம் இடத்தில் இருக்கும். அல்லேலூயா. பிரசங்கி 5:2 தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் பேசாதே. கர்த்தர் வானத்தில் இருக்கிறார், நாங்கள் பூமியில் இருக்கிறோம். எங்களோட வாயின் வார்த்தை சுருக்கமாக இருப்பான்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறார். அல்லேலூயா. எங்களோட கிழிஞ்ச வாய் தான், அது நம்முடைய ஆசீர்வாதத்தை தடையாக இருக்கும். அல்லேலூயா. அதான் நாங்கள் பாடுறோம், என் வாய்க்கு காவல் வையும், தீ காத்து கொள்ளும் ஐயா, தீயன எதையுமே நான் நாட விடாதை என்று பாதல் படிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். யோபு சொல்கிறார் 21:15, அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், சிந்திக்கிற போது நான் அவருக்கு பயப்படுறேன். யார் சொல்கிறார்? யோபு. பாருங்க, யோபு சொல்கிறார், சிந்திக்கிற போது கூட கவனமாக நாங்கள் நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டுமா? சிந்திக்கிற போது கூட கர்த்தர் நம்முடைய பேச்சு சிந்தனை நன்கு அறிவார். யோபுவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவன் யாராம்? உத்தமனும் சன்மாக்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறான யோபு. அவனை குறித்து பரிசுத்தாவியான சாட்சி எழுதியிருக்கு. அவனே சொல்லுகிறான், அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், சிந்திக்கிற போது நான் அவருக்கு பயப்படுகிறேன். என்னத்தை எங்கேயாவது அறமாறா என்னத்தையாவது
மாறி சிந்திக்கிறோண்டு அப்படிப்பட்ட யோபு சொல்கிறார், நான் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், பயப்படுகிறேன். ஆகவே நம்முடைய நாவாலே பேசுகிற காரியம், சிந்தையிலே நினைக்கிற காரியங்களை கவனமாக நாங்கள் அதை கவனித்து நடக்க வேணும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யூதாசின் இருதயத்தை பிசாசு தூண்டினான். உங்களுக்கு தெரியும், யோவான் 13:2 காட்டி கொடுக்கும்படி பிசாசனான் இருதயத்தை தூண்டினான். எங்களை விடுவானா? ஆண்டவரோட ஜெபித்தெடுத்த 12 பேர் ஒருதனா யூதாஸ் ஒரு பாத்திரமா அவருக்கு அந்த இடத்துல ஆண்டவருக்கு அமைஞ்சாலும் அவனே கர்த்தரோடு இருந்தவரே தூண்டன. எங்களுக்கு எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கும்? 12 பேரில் ஒருதன் கண்டாண்டா நாங்கள் 50 பேர் எத்தனை பேர்? எப்படிப்பட்ட யூதாஸ் எவ்வளவு இருக்கும் எங்களுக்குள்ள? அல்லேலூயா. அப்ப காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் இருதயத்தை தூண்டினான். 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரையே காட்டி கொடுக்கடி தூண்டப்பட்டான்னு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு எங்கள் மத்தியிலும் ஏதோ எங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும் என்று சொல்லி நாங்கள் சிலவளை நடந்து விடுகிறோம், மற்றவர்களை அற்பமாக எண்ணி விடுகிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிவார். அல்லேலூயா. நான் தான் பெரியவன், நான் தான் மற்றவர்கள் என்று சொல்லி சில வேளை நாங்கள் ஒரு அதான் முகந்திரம் இல்லாமல் சிலவரை பகைத்து காரியங்களை கெடுத்து விடுவோம். நான் அதை பற்றி ரொம்ப பேசுகிறேன். ஆனால் அங்கே நமக்கு ஒன்றும் கிடைக்க போகல, என்ன நடந்தாலும் நமக்கு கிடைக்க போகல என்று அப்படியா இருந்தவர்கள் தேவ சமூகத்தில் இருக்க ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. ஏனென்று சொன்ன காணவே இல்லை. எத்தனை பேர் இவ்வளோ காரியங்களை செய்ய நான் எத்தனையோ இடங்களை கடந்து வந்திருக்கிறேன். இப்படியான மற்றவர்களுக்கு எதிராக தீங்கு நினைக்கிறவர்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் அவர்களை நிம்மதியாக இருப்பதில்லை. ஆனால் அவர் மனம் திரும்பி இருப்பார்களானால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் எங்கேயோ இருந்திருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து கடைசியில் நாண்டு கொண்டு சேர்த்தாராம். நாங்களும் அப்படித்தான் இன்னொருவருக்கு விரோதமான தீங்கு நினைத்தோ அல்ல நடந்தமோ எங்கட இது கைவிடப்படும். ஆண்டு சொல்கிறார், உங்கள் மனம் புதிதானால் நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படியே நாங்கள் கடந்து குந்தி கொண்டு வராமல் இந்த ஆண்டிலேருந்து இந்த நாளிலேருந்து நாங்கள் கடந்து செல்வோம். ரோமர் 8:5-8 வாசிங்க. ரோமர் 8:5-8. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஆமென். மாம்சத்துக்குரிய சிந்தையை விட்டு ஆவிக்குரிய சிந்தை நமக்கு இருக்க வேண்டாம். அதான் கேட்டோம், உம்முடைய பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்து விடாமலும் உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாமல் கேட்டோம் தானே. கேட்டபோது ஆண்டவர் இந்த இவ்வளவா வானத்திலிருந்து தேவதூதர் மகிழ்ந்து கழிவுறக்கூடியதாக ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி வந்தார். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அப்போ மாம்சத்துக்குரிய சிந்தையை விட்டு ஆவிக்குரிய சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். வசனம் சொல்லுறார், மாம்சத்துப்படி நடக்கிறவன் மாம்சத்துக்குரியதையே சிந்திக்கிறான், ஆவியின்படி கர்த்தருடைய ஆவியின்படியும் நடக்கிறவன் ஆவிக்குரிய அவருக்கு இடம் கொடுத்து நடக்கிறவன் ஆவிக்குரியபடியே சிந்திக்கிறான். அல்லேலூயா. ஏனென்றால் மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லப்படுது, ஆவியின் சிந்தியோ ஜீவனும் சமாதானமாயிருக்கண்டு நாங்கள் வாசித்தோம். அப்போ நம்முடைய ஜீவன் பிழைத்திற்கு சமாதானத்தாக வாழ வேண்டும் என்றால் ஆவிக்குரிய சிந்தியாய் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனோதான் இல்லாமல். ஏனென்றால் மாம்ச சிந்தை அது தேவனுக்கு விரோதமான பகை. மாம்சத்தின் சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது கீழ்ப்படையாமை உள்ளதாக இருக்கிறது. மாம்சத்தில் என்ன என்று நாங்கள் நினைச்சாலே கடவுளுக்கு மேலாக போயிட்டோம். அதான் நாங்கள் லூசிபர் தள்ளப்பட்டார். நாம் தேவனுக்கு மேலாக இருப்பேன் என்ற ஒளியின் தூதன் அங்கே தள்ளப்பட்டான்னு பார்க்குறோம். அப்போ மாம்சத்தின் சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ நாம் தேவனுக்கு பிரியமானபடி மனம் திரும்பி மறுவாமோம். முதலாவது மாம்சத்துக்குரிய சிந்தியை விட்டு ஆவிக்குரிய சிந்திக்க வேண்டும். பாவமான எண்ணங்களை சிந்தித்தால் அதை பாவம் என்று தேவ சமூகத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேணும். எனக்கு ஒரு பாவம் வருகிறது, எங்களுக்குள்ள நான் பாவியம் செய்ய வேண்டாம் எங்களுக்குள்ள வருகிறது. ஆனால் எங்களுக்குள்ள இருக்கிற பாவம் அதை செய்ய சொல்லி தூண்டுகிறோம். அப்போ வரும்பொழுது அறிக்கை செய்து விட்டு விடுவோம். ஏனென்றால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். அல்லேலூயா. அப்போ எதை பார்க்குறோமோ அதையே சிந்திக்கிறோம், அதை விட்டு விட வேண்டும். நான் அவரை போல அவாவை போல அப்படி இருக்கணும் என்று இன்றைக்கு நான் உலகத்தில் உள்ள காரியங்கள் நடக்கிறதை பார்த்து நாமும் அப்படியே ஆகிறோம். அல்லேலூயா. எம்ஜிஆரை போல இருக்க கன்னத்தில் குடிந்தோ இல்லை எம்ஜிஆர் மாதிரி வெட்டு திரிஞ்சிடாம இப்போ ஆண்டவர் பிடிச்சு போட்டார்.
இப்போ யாரை போல இருக்கணும்? ஆண்டவரை போல இருக்கணும். அல்லேலூயா. அவரை போல தான் இருக்கணும். பிசாசுக்கு உங்கள் சிந்தனைகள் இடம் கொடுக்காதீர்கள். மாம்சத்திந்தை, கண்களை நீத்த ஈவனத்து பெருமை இவையெல்லாம் தேவனுக்கு பிரியமானது அல்ல. நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாதமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் மனம் புதிதானால மறுரூபாகணும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10:4-5. நாங்கள் மனம் திரும்பி இந்த காரியங்களை பார்த்தோம்னால் என்னென்ன எங்களுக்கு தேவை என்று கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார் ஆவியானவர். 2 கொரிந்தியர் 10:4 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறார். எது? இயேசுவின் நாமத்தை நாங்கள் சொல்லுவோம். உங்களோட போராயுதம் என்ன? இயேசுவின் நாமத்தை சொல்ல வேண்டும். இயேசுவின் ரத்தத்தை பேச வேண்டும். அவருடைய பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பேச வேண்டும். இதுதான் எங்களுடைய போராயுதம். இதுதான் எங்கள் மாம்சத்தில் நாங்கள் இது செய்வதில்லை. இவைதான் நம்முடைய போராயுதங்கள். இயேசுவின் நாமத்திலே பிசாசே போ என்றா போக வேண்டும். சுகம் உண்டாவதா என்று சொன்னால் சுகம் உண்டாகணும். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று நாங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டும். வாக்கு தத்தங்களை நாங்கள் சொல்லி ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையான பட்டயத்தை. அல்லேலூயா. அப்போ நிர்மூலமாக்குற போராயுதம் இதுதான். இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், இயேசுவோட வார்த்தை. அதுதான். அதை நாங்கள் பேசணும். அப்பொழுது நமக்கு விரோதமான காரியங்களை நிர்மூலமாக்கி சிறைப்படுத்த முடியும். மாம்சத்தின் கிரியைகளுக்கு அது மரணம் என்று சொல்லப்படும். மாம்சத்தின் கிரியைகள் அது பொல்லாதவைகள். அதை நாங்கள் மாம்சத்தை எதையும் எடுக்கக்கூடாது. ஆவிக்குரிய சிந்தையாக இந்த காரியங்கள் முதலாவது நாங்கள் இயேசுவின் நாமம் என்று அது எங்களை உச்சரிக்க வேண்டும். இயேசுவின் ரத்தம், எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், தேவோட வார்த்தையாக கிறிஸ்து. அல்லேலூயா. நாம் சோம்பல், அது மட்டும் இல்லை, நாங்கள் சில வேளை இல்லை பலவற்றையை நாங்கள் நான் சொன்னேன், தனியாக இருக்கும் பொழுது பாவம் வரும், கவலையும் வரும், எல்லாம் வரும். அதனால் சோர்ந்து போகிறோம். கடவுளோட காரியத்தை நாங்கள் செபிக்க மறந்து போகிறோம், வேதம் வாசிக்க மறந்து போகிறோம். ஊழியங்கள் நாளைக்கு வருதுன்றாலும் இன்றைக்கு சோர்வடை இருப்பாங்க. ஏதோ ஒன்று வந்தங்களுக்குள்ள தூரத்திலிருந்து வரும், பக்கத்திலிருந்து வரும், இங்கேயோந்து வரும், வீட்டுக்குள்ளேருந்து வரும். சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், நாம் சோம்பலாக இருக்கக்கூடாது, நாம் உற்சாகமாக இருக்க வேண்டும். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலத்தையும், சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தையும் கொடுப்பார். நான் தான் மனம் திரும்ப வேணும் என்றால் நாங்கள் எங்களுக்கு வர சோர்விலிருந்து விடுதலை பெற வேணும். உற்சாகமான ஆவி தாங்கும் என்று சொன்னபடி கேட்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளை சிந்தித்து நாம் அங்கே சோதனைக்கு உட்படுகிறோம். தேவ வார்த்தை நிரம்பி இருக்க வேண்டும். யோசுவா 1:7-8 வாசிங்க. யோசுவா இந்த உவாச கூட்டம் என்றபடியால், புதிய ஆண்டபடியால் நாங்கள் எங்களுக்கு இது முக்கியமாக இருக்கிறது. நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் இது இப்படியான காரியங்களை கூடுதலாக செபிக்க வேணும். வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. ஆமென். அல்லேலூயா. மிகவும் சொல்லும் பலங்கொண்டு திடமனதாயிரு. வேதத்தை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாதே. அது உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டு இருப்பாய் என்று சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குமாம்? அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்பட்ட, நீ போகும் வழியை அவர் வாய்க்கப்பட்ட, எங்கே போனாலும் அந்த வழிகள் ஒரு திறந்த வாசலாக தான் இருக்கும். அல்லேலூயா. தடைப்பட்டிருக்கு எதுவாக இருந்தாலும் திறந்த வாசலை முன்வைக்கிற இதோ ஒன்று சொல்லியிருக்கார். அப்போ போகும் வழியை வாய்க்கப்படுவார். கர்த்தரை செய்து நம்ம கர்த்தரை நம்பி நன்மை செய், அவங்க நம்பிக்கையாயிரு, உன் காரியத்தை வாய்க்க செய்வார். இதெல்லாம் தேவனோட வார்த்தை. அது உன் காரியத்தை பிரியாது இருப்பதாக. அல்லேலூயா. அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் நிரம்ப வேண்டும். அது எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். இன்னும் இயேசுவின் வெற்றியை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். வெற்றியை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். கல்வாரியில் இந்த ஆண்டவர் எவ்வளவோ பாடுகளை அனுபவித்தார். பிசாசு தலை அங்கே சிலுவையில் நசுக்கினார். கொஞ்ச காலம் இருக்கன்னு சொல்லி அவன் வாழை ஆண்டுகிறார். இவனை விழுங்கான ஆனாலும் அதையும் நாங்கள் முறியடிக்கும்படியாக ஆண்டவர் வருகிறார். எங்களை கொண்டு சில காரியங்களை பூமியில் செய்யலாம்.
அங்கே சில எல்லா துரத்தினங்களையும் சிலுவையிலே உரிந்து அலங்குரமாக்கி வெற்றி சிறந்தார் நம்முடைய இயேசு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அப்போ பிசாசின் காரியங்களை நாங்கள் அதாவது பிசாசின் காரியங்களுக்கு இடங்கூடாமல் கர்த்தர் எங்களுக்காகப்பட்ட பாடுகள் கல்வாரியில் அவர் பட்ட பாடுகளை நிறுத்தி நாங்கள் வெற்றியாக இருக்க வேண்டும். எனக்கா ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடித்தார். எபிரேயர் 2:18 பார்க்குறோம், அவர் நாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டார், அதனால் சோதிக்கப்படுகிற எங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார்? சொந்த சகோதரர்களாலே, சொந்த சீசர் கூட இந்த சீசர்களாலே, மற்ற ஜனங்களாலே இப்படியாக அவர் சோதிக்கப்பட்டார். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும். யோபு சொன்னார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்ன சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். ஆகவே நமக்கு என்னதான் நடந்தாலும் தேவனுடைய வழியை விட்டு நாங்கள் விலகக்கூடாது. மனம் புதிதாராலே அருள் அடைய வேண்டும். ஆவிக்குரியபடி சிந்தித்து நடந்து ஜெயத்தை பெற வேண்டும். அதுதான் ஜீவனும் சமாதானமாக இருக்கின்ற நாங்கள் வாசித்தோம், கேட்டோம். அல்லேலூயா. நாம் மறுவா வேண்டும். தேவன் நம்முடைய இருதயத்தை உள்ளங்களை அறிவார். இந்த இருதயம் மாற்றப்பட வேண்டும். இந்த இருதயம் தேவனுக்கு நேராய், தேவனுக்கு பிரியமாய், தேவனுக்குரிய அந்த பகை மாம்சத்தின் தேவனுக்குரிய பகை என்று சொல்லப்படும் அப்படி இல்லாது ஆவிக்குரிய சிந்தை இருக்க வேண்டும். தேவசாயலாய் படைக்கப்பட்ட நாம் தேவனுக்காய் வாழ அவரை போல மாற வேண்டும். எழுந்திருப்போம் ஒரு பாடல். உம்மை போல மாறணுமே ஏசையா, நாம்